Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட தான் வந்திருக்கேன். சோ பார்பிக்கு ஒரு கியூட்டான ஷெல்ஃப் பண்ண போறோம். நம்ம வீட்ல எல்லாம் as usual நம்மளோட டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல எல்லாம் ஷெல்ஃப் வச்சிருப்போம்ல, அந்த ஷெல்ஃப் மாதிரியே தான் ஒரு அளவுக்கு பண்ண போறேன். சோ இதுல கொஞ்சம் சொதப்பல் நடந்தது, அதெல்லாம் இந்த வீடியோல வரும். and அதெல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி நான் எப்படி இத பண்ணிருக்கேன் அப்படின்றத மறக்காம வந்து 10 குள்ள ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க எனக்கு கமெண்ட்ல. and next என்ன வீடியோ போடலான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட் நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கேருந்து தான் என் சொதப்பலே ஸ்டார்ட் ஆச்சு. நான் 28 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியாமல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை 2ஆக டிவைட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் 14 அப்படின்னு எடுத்து பார்த்தேன். பட் சைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்கடுத்து நான் 10 சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கிளிப்பிங்ஸை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பீஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம டபுளாக பிரித்து எடுத்துக்கணும். ஸோ அதையும் நான் செஞ்சிடறேன் இருங்க. ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் vlog வீடியோஸ் அண்ட் தென் கொஞ்சம் vlog வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு vlog வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா கீழே வந்து ஒரு க்ரீன் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்டை நான் சொன்ன மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, நான் சொன்னல நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டேன், சின்ன கட் பண்ணணும்னுட்டு கடைசியாக தான் நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சைஸ்க்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன எவ்வளோ மெஷர்மெண்ட் தெரியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃப் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் இந்த ஐடியாவே யூஸ் பண்ணி நீங்கள் பெருசாக செஞ்சு உங்கள் ரூமில் கூட வைக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்க ஷெல்ஃப் தேடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழ் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான அந்த ஷெல்ஃப்க்கான அந்த ஸ்பேஸ் மட்டும் பெருசாக இருக்கணும் அந்த கார்ட்போர்ட். மீதி எல்லாமே குட்டி குட்டியாக வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே ஒரே சைஸில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டமாக போகும் அப்படின்ற மாடலில் தான் நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது இந்த பெரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மூடி இருக்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பெரிய ஷெல்ஃபு சின்ன ஷெல்ஃப் அப்படி வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட் என்கிட்ட இருந்தது டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அதையே பார்த்தீங்கன்னா கம் போட்டு நான் ஒட்டிக்கிட்டேன் கலர் பேப்பர் கட் பண்ணாமல். ஸோ இது கொஞ்சம் எனக்கு வேலையும் சிம்பிளாக முடிஞ்சுது. இல்லை உங்ககிட்ட கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை ஒரே கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ஒயிட் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கூட ரொம்ப எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கே ரிச்சாக தெரியும். இந்த ரொம்ப ரிச்சாக இருக்க மாதிரி பார்பிஸோட வீடெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் கம்பல்சரி வைக்கலாம். கம்பல்சரி வச்சாதான் அது அழகாகவே இருக்கும். இந்த டிவி ஷெல்ஃப் அந்த மாதிரி பண்ணும்போது டிவி ஷெல்ஃப்க்கு 2 சைட்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வைக்கிற கார்ட்போர்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த கார்ட்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். கலர் பேப்பர் பார்த்தீங்கன்னா சட்டில் கலர் பேப்பர், அதாவது கொஞ்சம் லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறேன். ஸோ எல்லாமே நான் ஃபெவிகாலில் தான் ஒட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளூகனில் கூட ஒட்டிக்கலாம், இல்லை ஃபெவிபாண்டில் கூட ஒட்டிக்கலாம். ஃபெவிகால்லையே நான் ஒட்டி முடிச்சுக்கிட்டேன். நான் வேறு ஆர்ட் க்ளூகன் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்லாம் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2த்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே ஷெல்ஃப் ஒட்ட ஆரம்பிக்கணும். ஸோ ஷெல்ஃப் ஒட்ட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஷெல்ஃப் ஒட்ட ஆரம்பிக்கும் போது என் செகண்ட் சோதனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே ஒட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு, சுத்தமாக ஒட்டவே மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா ஒட்டி நான் வைக்கிறேன், பட் அது ஒழுங்காக நிற்கவே இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னுட்டு. ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் கரெக்டாக இருந்தது, செகண்ட் ஷெல்ஃபில் இருந்து தான் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஷெல்ஃப் ஒட்டும்போது எனக்கு பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். பட் அது செட்டே ஆகலை. சரி, ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி சொதப்பல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது அவ்வளோதான் ஃபுல்லாக சொதப்பிக்குச்சு அப்படின்னு நினச்சி வீடியோ ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. சரி, டேப் ஓட்டினாவது சரியாகுமா அப்படின்ட்டு டேப் எடுத்து ஒட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு டேப் எடுத்தேன். ஸோ டேப் எடுத்து ஒட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ டேப் பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு டேப் பார்த்திங்கன்னா அடுத்து ஒட்டி பார்த்தா ஒழுங்காக வரல. ஸோ ஃபைனலாக நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் கட் பண்ணி